வெல்கம் டு யுவர்ஸ் டைரிஸ். இன்றைக்கி ஒரு சின்ன ரெசிபி ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு இந்த vlog ரெடி பண்ணேன். என்ன அப்படின்னாக்கா, மாப்பிளை சம்பா ரைஸில் இட்லி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த குக்கிங் vlogல பார்க்க போகிறோம். ஸோ நான் எடுத்துக்கிட்டது வந்துட்டு அபூர்வா பிராண்டோட மாப்பிளை சம்பா ரைஸ் தான். ஸோ அது வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நீளமாக வந்துட்டு இருக்கும். இது வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டது 2 கப் எடுத்தேன். ஸோ நான் எடுத்துக்கிட்ட கப்போட அளவு வந்துட்டு ஒரு 150 ml கப் அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் நார்மலாக எப்படி அளப்பீங்களோ வீட்டில் அந்த கப் வச்சு அளந்துக்கோங்க. எந்த கப் எடுத்தாலும் வந்துட்டு மாப்பிளை சம்பா ரைஸ் வந்துட்டு 2 கப் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா இட்லி ரைஸ் வந்துட்டு குண்டரிசி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அது வந்துட்டு ஒரு 2 கப் எடுத்துக்கோங்க. ஸோ மொத்தமாக ரைஸ் மட்டுமே வந்துட்டு 4 கப் வந்துட்டு வந்துடுச்சு. ஸோ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு உளுந்து வந்துட்டு நம்ம எந்த கப்பில் அளந்தோம் அரிசியோ அந்த கப்பில் வந்துட்டு ஒரு 1 கப் அளவு உளுந்து வந்துட்டு அளந்து வச்சுக்க போகிறோம். உளுந்து கூட ஒரு வெந்தயம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கலந்துக்கலாம். ஸோ அரிசியை தனியாக ஊற வைக்க போகிறோம், உளுந்து தனியாக ஊற வைக்க போகிறோம். அரிசி வந்துட்டு ஓவர் நைட் வந்துட்டு ஊறணும், ஒரு 8 ஹவர்ஸ் போல் ஊறணும். எப்பயுமே மில்லட்ஸ் வந்துட்டு ஓவர் நைட் ஊறினா தான் நல்லாயிருக்கும், அதாவது 8 ஹவர்ஸ் அளவுக்கு. ஸோ நல்லா ஒரு 3 டைம் கழுவிட்டு ஊற வைங்க அரிசியை. உளுந்து வந்துட்டு காலையில் எப்போ நம்ம பேட்டர் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோமோ அதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு பேட்டர் அரைச்சா போதுமானது. ஸோ இது பேட்டர் அரைச்சி முடிச்சுட்டு உப்பு வந்துட்டு போட்டுருங்க. ஏன்னா புளிக்கிறதுக்கு வந்துட்டு உப்பு போட்டாகணும். ஸோ உப்பு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் போடுவீங்களோ, நான் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஒரு 3/4 ஹேண்ட்ஃபுல் அளவுக்கு நான் வந்துட்டு உப்பு போடுவேன் எப்பயுமே. ஸோ நான் அது போட்டுக்கிட்டேன். பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு இட்லி மேக் பண்ணும்போது கன்சிஸ்டன்சி மட்டும் பார்த்துக்கோங்க. பேட்டரோட கன்சிஸ்டன்சி இட்லிக்கு நீங்கள் எப்படி ஊற்றுவீங்க அதுக்கேற்ற மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு பார்த்துட்டு ஊற்றுங்க. ஸோ ரொம்பவே ஸ்மூத்தாக வந்துச்சு எனக்கு இட்லி. அதை எடுக்கும்போது இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் சர்ஃபேஸ் நல்லா இருக்காது. நீங்கள் வந்துட்டு ஆற வச்சிருங்க. நான் ஆறதுக்கு முன்னாடி எடுத்துட்டேன். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ டெய்லி ரொட்டீன் லைஃப் வந்துட்டு போர் அடித்தா நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன சஜஷன் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் என்னோடய வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.